பணியாரம் சாப்பிடணும்னு நினைச்சது ஒரு குத்தமாங்கிற மாதிரி தான் இருந்தது. நேத்து மாவை ஊற வச்சுட்டு அரைக்கிறது கிரைண்டர்ல போட்டு கொஞ்ச நேரம் ஓடிச்சு, அப்படியே கிரைண்டர் ஆஃப் ஆயிருச்சு. இப்படியாவது அரைச்சிடலான்னு திருப்பி திருப்பி போட்டு ஆன் பண்ணி பாக்குறேன், கிரைண்டருக்குள்ள வந்து புகை தான் வந்துச்சு. சரின்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்தாச்சு. சரின்னு ஒரு வழியா மாவை அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு காலையில பணியாரம் ஊத்தலான்னு சொல்லிட்டு மாவுக்கு பாக எல்லாத்தையுமே காய்ச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் பணியாரம் ஊத்தியே ரொம்ப நாள் ஆனதுனாலயே என்னமோ தெரியல, இந்த சட்டி ஒழுங்கா வர மாட்டேங்குச்சு. ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் பணியாரம் ரெடி ஆயிருமா, சாப்பிட்டு போற மாதிரி இருக்குமா வேலைக்கு அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஆட்டின மாவுல பிரச்சனை கிடையாது, சட்டி தான் பிரச்சனைன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எப்படியும் உங்களுக்கு பணியாரம் ஊத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேற ஒரு பணியார சட்டி எடுத்து வச்சு பணியாரம் ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு நடுவுல பணியாரத்தை ஊத்திரணுங்கிற ஒரு முடிவோட தான் பணியாரத்தை ஊத்தினேன். இந்த சட்டியில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஊத்துனது ஃபுல்லா கருகுன மாதிரி வந்துருந்துச்சு. அடுத்தடுத்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஊத்தினேன். ரொம்ப பெர்ஃபெக்டா வரல அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு ஷேப்ல எல்லாம் பணியாரம் வந்துருச்சு. எப்படியோ பணியாரத்தை ஊத்தி கொடுத்துட்டேன், எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஒரு பணியாரம் சாப்பிடணும்னு நினைச்சது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டோட தான் இன்னைக்கு வேலை காலையில ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொதப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பணியாரம் சேஃப் தான் கொஞ்சம் சரியா வரல, மத்தபடி டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளாக் பிடிச்ச லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான விளாக்ல பார்க்கலாம்.